சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. இதில் ஓராண்டு முதுகலை இதழியல் படிப்புக்கு விண்ணப்பங்களும் கோரப்பட்டிருந்தன. இந்நிலையில் தமிழக அரசின் இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த இதழியல் நிறுவனத்தில் 2025-2026 கல்வியாண்டு முதல் இதழியல் துறையில் முதுநிலை பட்டய படிப்பு தொடங்கப்பட்டுள்ளது. அச்சு, தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் பணிபுரிய வாய்ப்பு அளிக்கும் வகையில் பாடத்திட்டம் உள்ளது. தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் இதழியல் கல்வி பயிற்றுவிக்கப்படும் வகையில் பாடத்திட்டமும் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் திறமையான பத்திரிகையாளர்களை உருவாக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கை கழுவுவதுதான் பள்ளிக் கல்வித்துறையின் பொற்காலமா என்று பொள்ளாச்சி அருகே ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக மாணவிகள் புகார் தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்த விவகாரத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கோவை பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் மது அருந்துவிட்டு வருவதோடு தவறான முறையில் சீண்டி பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக மாணவிகள் குற்றம் சாட்டி காணொலி வெளியிட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பள்ளியில் புகார் அளித்தால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததோடு செய்முறை தேர்வு மதிப்பெண்ணையும் குறைத்து விடுவர் என்று மாணவிகள் காணொலியில் பேசுவது அரசு பள்ளிகளில் பாலியல் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்பா என்ற பட்டத்தை உரிமை கொண்டாடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாரா என்று கேள்வி எழுப்பியதோடு தக்க விசாரணை நடத்தி அரசு பள்ளி மாணவிகளுக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கோடநாட்டில் தெருவில் நின்றபோது ஜெயலலிதா என்று பெயரை சொல்லி இருப்பீர்களா என்று தவிக தலைவர் நடிகர் விஜயை பாஜகவை சேர்ந்தவரும் நடிகருமான சரத்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சரத்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பாஜகவை விமர்சித்து விஜய் பேசியதற்கு பாஜக உறுப்பினர் சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழை வளர்த்துக் கொண்டிருப்பவர் மோடி என்றும் உலகின் மாபெரும் பிரதமரை மிஸ்டர் என்று விஜய் கூறியதற்கு நீங்க என்னை அங்கிள்னு தாத்தான்னு கூப்பிடுங்க, கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. பிரதமரை அவரது பெயரை சொல்லி அழைக்கக்கூடாது, முதலமைச்சரையும் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று கூறினார். மேலும் இன்றைக்கு மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சுட்டிக்காட்டி சொல்லி பாருங்கள் என்று சவால் விடுத்து பேசிய அவர், சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போகுமா, அப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுமா என்று கேள்வி எழுப்பினார். சிங்கம்னா சிங்கமாக இருக்கணும், தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது என்று பதிலளித்து பேசினார். ஒரு பிரதமர் மற்றும் நாட்டு முதலமைச்சர் வந்து ஒரு விமர்சனம் செய்யும் வகையில் பேசியிருக்காரு இல்லையா, இது கண்டனத்துக்குரியதான் நீங்க பேசுறீங்க. கண்டனத்துக்குரியதான் சொல்றேன். என்னன்னா சில பேர் கேட்குறாங்க, நான் என்ன மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர தாமோதர் அப்படின்னு சொல்றது வந்து அவரை வந்து பேர் சொல்லி சொல்ற அளவு. இப்ப சில பேர் வீட்டில் மனைவிமார்கள் தன் கணவன்மார்கள் பேரே சொல்ல மாட்டாங்க. எதனால? பயமா, மரியாதை இருக்கு. அதே மாதிரி ஐ cannot go say when you are angry only you say. நீங்க ஏதோ அவர் மேல ஒரு துவேஷத்தை கிடைச்சுதான் நீங்க பேரை சொல்லுவீங்க. என்ன சரத்குமார், அது கோவம். என்னங்க சரத்குமார், இது கோவம். how you use. நீங்க தைரியம் இருந்தா நீங்க வெற்றி பெற்று எப்படியாவது ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு போய் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ क्वेश्चन சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா நீங்க ஒரு தனி மனிதனுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ தரம் இருக்கு. You also start talking like this, others will also. விண்வெளிக்கு முதலில் சென்றவர் அனுமன் தான் என்று கூறிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கூறிய கருத்துக்கு எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள PM-ஸ்ரீ பள்ளியில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எனக்கு தெரிந்து உலகின் முதல் விண்வெளி வீரர் அனுமன் தான் என்று கருத்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கனிமொழி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஒருவர் பள்ளி மாணவர்களிடம் நிலவில் முதலில் கால் வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல, அனுமன் என்று கூறுவது மிகவும் கவலையளிப்பதாகவும், அறிவியல் என்பது கட்டுக்கதை அல்ல என்றும் அறிவியலை அவமதிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பாஜகவினரின் அறிவு செயல்பாடு நாளுக்கு நாள் அபாரமாக்கிக் கொண்டிருப்பதாக சு வெங்கடேசன் எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது என்றும் முதலில் விண்வெளிக்கு சென்றது அனுமன் தான் எனவும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மதுரை பாராளுமன்ற தொகுதி எம்பி சு வெங்கடேசன் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 33 கோடி தேவர்கள் விண்வெளியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அனுமன் தான் முதலில் விண்வெளிக்கு போனது என்று அனுராக் தாக்கூர் கண்டறிந்துள்ளது சாதாரண விஷயமல்ல. பாஜகவினரின் அறிவு செயல்பாடு நாளுக்கு நாள் அபாரமாக்கிக் கொண்டிருக்கிறது. நீல் ஆம்ஸ்ட்ராங் பெயரை அறிவியல் பாடத்திலிருந்து நீக்க PMC பள்ளிகளுக்கான சுற்றறிக்கையை தர்மேந்திர பிரதானிடமிருந்து விரைவில் எதிர்பார்க்கலாம் என்று காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சரை மாண்புமிகு என மரியாதையுடன் பேசியிருக்க வேண்டும் என சமத்துவ மக்கள் கழக நிறுவனர் முன்னாள் MLA நாராயணன் பேட்டியளித்துள்ளார். சென்னை மணலி பாடசாலை தெரு அண்ணா சிலை அருகே சமத்துவ மக்கள் கழகம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் காமராஜர் பிறந்தநாள் மற்றும் சமத்துவ மக்கள் கழக கட்சியின் நிறுவன தலைவர் நாராயணன் பிறந்தநாளை முன்னிட்டு சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் நடராஜன் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாராயணன் முன்னிலையில் கட்சியின் கொடியை ஏற்றி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைவர் நாராயணன், தாவேக தலைவர் விஜய் தமிழக முதலமைச்சரை மாண்புமிகு என மரியாதையுடன் பேசியிருக்க வேண்டும் என்றும் முதல்வரை அங்கிள் என பேசியுள்ளதை சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தான் பேசும். அதுதான் யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது மக்களால் உருவாக்கப்பட்டது. மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் என்று அறிவிக்க வேண்டும். அவரை போய் அங்கிள் என்று சொல்லுகிறது பெரிய தவறு. அது சமத்துவ மக்கள் கழகம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஓட்டப்பிடாரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையாவிடம் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து ஓட்டப்பிடாரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு ஓட்டப்பிடாரம் யூனியன் அலுவலகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தற்காலிகமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையாவை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மாணவர்களிடம் பேருந்து படிக்கட்டில் பயணம் செய்யக்கூடாது உள்ளிட்டவைகள் குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் மாணவர்களுக்கு உடற்பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்கு 10,000 ரூபாய் மாணவர்களிடம் வழங்கினார். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமில் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் கீதா ஜீவன் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிபராசக்தி நகர் பகுதியில் உள்ள கீதா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறைகள் மற்றும் பரிசோதனைகள் குறித்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டார். உடன் அரசு செயலாளர் சுகாதாரத்துறை செந்தில்குமார் உடனிருந்தனர். மேலும் அமைச்சர்கள் அங்கிருந்த மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளிடம் மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தனர். தூத்துக்குடியில் புகைப்பட கண்காட்சி போட்டியின் சிறந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட அரங்கினை கனிமொழி கருணாநிதி MP உள்ளிட்டோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி தருவை விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 6வது புத்தக திருவிழாவை முன்னிட்டு புகைப்பட கண்காட்சி போட்டியின் சிறந்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட அரங்கினை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத், மாநகராட்சி மேயர் ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆன்லைன் மற்றும் அமெரிக்க இறக்குமதி பொருட்களை தடை செய்வோம் என தமிழ்நாடு சுதேசி வெள்ளையின் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மாமல்லபுரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு சுதேசி வெள்ளையின் வியாபாரிகள் சங்கம் மற்றும் மாமல்லபுரம் வட்டார வியாபாரிகள் சங்கம், தென் சென்னை தெற்கு மாவட்டம் உள்ளடக்கிய மாமல்லபுரம் நகர வியாபாரிகள் சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் மற்றும்
நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மாமல்லபுரம் நகராட்சி தலைவர் வளர்மதி யஷ்வந்த் ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் ஆன்லைன் மற்றும் அமெரிக்க இறக்குமதி பொருட்களை தடை செய்வோம் என பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள், மாமல்லபுரம் வட்டார வியாபாரிகள், சங்க நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.